வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கட்டிட வழக்கு தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹோட்டலுக்கு வாடகைக்கு விடப்பட்ட கட்டிடத்தில் வரி செலுத்தும்படி நடிகர் ரஜினிகாந்துக்கு சேவை வரித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சேவை வரிகள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கோடம்பாக்கம் சாலையில் தனக்கு சொந்தமான கட்டிடத்தை வசந்தபவன் ஹோட்டலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார். ஹோட்டலுக்கு வாடகைக்கு விட்ட கட்டடத்துக்கு 2007 ஆண்டு முதல் 2012 ஆண்டு வரையிலான 5 ஆண்டு காலத்தில் 46,80,870 ரூபாய், பின்பு 10,02,705 ரூபாய் என மொத்தம் 56,89,000 ரூபாய் சேவை வரி செலுத்தும்படி நடிகர் ரஜினிகாந்துக்கு சேவை வரித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் ரஜினிகாந்த் தரப்பிலிருந்து சென்னை நந்தனத்தில் உள்ள சேவை வரிகள் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் கடந்த 2016 ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டை தொழில்நுட்ப பிரிவின் உறுப்பினர் எம் அஜித்குமார், நீதித்துறை உறுப்பினர் டி அஜயன் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் 1994 பிரிவு 65 கீழ் ஹோட்டலுக்கு வாடகை விடப்படும் கட்டணங்களுக்கு சேவை வரி செலுத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டதால் சேவை வரித்துறை பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தரப்பு வழக்கறிஞர் டிவி சந்திரசேகரன் வாதிட்டார். இந்த வாதத்தை மறுத்த சேவை வரித்துறை ஹோட்டலுக்கு உணவகம், கருத்தரங்க கூடம், கிளாப் பார் ஆகியவை இயங்கி வந்ததால் சேவை வரி விலக்கு பெற முடியாதென வழக்கறிஞர் OM ரீனா வாதிட்டிருந்தார். இருதரப்பு வாதங்களை கேட்ட தீர்ப்பாயம் தங்கும் விருந்தினருக்கு வசதியாக நடத்தப்படும் உணவகம் உள்ளிட்ட வசதிகள் ஹோட்டலின் அங்கமாக மட்டுமே கருத முடியும் என்று, அவற்றை தனி கட்டமாக கருத முடியாது என்பதால் வரி விலக்கு பெற நடிகர் ரஜினிகாந்துக்கு உரிமை உள்ளது என கூறி 56 லட்சம் ரூபாய் சேவை வரி செலுத்த வேண்டும் என பிறப்பித்து உத்தரவை ரத்து செய்து விட்டன. இதனால் 10 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீப காலமாகவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்ததால் அவரால் அடிக்கடி நீதிமன்றத்துக்கு வர முடியாதால் அவருடைய தீர்ப்பை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த நீதிபதி பார்த்தீங்கன்னா வாதாடி இருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.